Hi friends, very good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து ஒரு சில முக்கியமான கேட்டகரி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம ராயல் நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி உண்டு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி as well as பாட்டனி அண்ட் ஜுவாலஜி எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நீட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். மார்ச் 25 வந்து நமக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வில்லிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கிளாஸஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் கோச்சிங் சென்டரில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸ் தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்காங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கள இது நம்ம கிளியர் கட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ராயல் நீட் அகாடமியோட யூடியூப் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான நமக்கு கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஒரு கிளாஸஸை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே அது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் எப்படிலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக நம்ம கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோகார்பன்ஸ்லேருந்து ஹைட்ரோகார்பன்ஸ் அந்த ஹைட்ரோகார்பன்ஸில் நம்ம பேசிக்காக பார்த்த ஒரு சில ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்டேட்னு என்னென்னு பார்த்தோம். தே ஆர் ஹையர் குவான்டிட்டி ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஹையர் குவான்டிட்டி ப்ரெசென்டாக இருக்கக்கூடியது பேர் தான் நம்ம சப்ஸ்டேட் அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் ஒன் ரியேஜென்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம். ரியேஜென்ட்ஸ் அப்படிங்கிறது த லெஸ்ஸர் அமௌண்ட் ப்ரெசன்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் லெஸ்ஸர் அமௌண்ட் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அடுத்தது சால்வெண்ட் பார்த்தோம். சால்வெண்ட்ஸில் மேஜராக 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். மேஜர் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கக்கூடியதில் அதனுடைய முக்கியமான 2 டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று போலார் சால்வெண்ட், இன்னொன்று நான் போலார் சால்வெண்ட். அதே லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம போய் ஸ்டடி பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலார் சால்வெண்ட்ஸில் ஃபர்தராக இருக்கக்கூடிய 2 கேட்டகரிஸ் என்ன, போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ்னு என்ன, ஆஸ் வெல் அஸ் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ்னு என்னென்ன, அதில் போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ்க்கான ஹிண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டுக்கான ஹிண்ட் எல்லாத்தையும், அதுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கான கீ பாயிண்ட்ஸ், அதுக்கான ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். சிமிலர் டு த நான் போலார் சால்வெண்ட்டுக்கு அதனுடைய டைபோல் மூமெண்ட் 0, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அது எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ ஒரு போலார் சால்வெண்ட், அந்த போலார் சால்வெண்ட்ஸில் இருக்கக்கூடிய போலார் புரோட்டிக், நான் போலார் சால்வெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கேட்டகரி அண்ட் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட், இது எல்லாமே ஒரு சால்ட்டில், இப்போ ஒரு சால்ட் எடுத்துக்கிறோம், அந்த சால்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம 3 விதமாக ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது அந்த சால்வெண்ட்ஸில் ஜென்ரலாக நம்ம 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலார் சால்வெண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் போலார் சால்வெண்ட்ஸ், செகண்ட் ஒன் நான் போலார் சால்வெண்ட், second one non-polar solvents. Already we know that polar solvents are further 2 types are classified for lab. First one polar protic solvent, polar protic solvents. Second one polar aprotic solvent or polar aprotic solvent, polar aprotic solvents. இந்த ரெண்டுமே எதனுடைய கிளாசிஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் சால்வெண்ட்ஸ் உடைய ஃபர்தராக இருக்கக்கூடிய 2 கேட்டகரி, இதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. அதே மாதிரி நான் போலார் சால்வெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. அப்போ டோட்டலாக போலார் புரோட்டிக்னு என்ன, ஒரு போலார் ஏப்ரோட்டிக்னு என்ன, அண்ட் நான் போலார் சால்வெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலார் புரோட்டிக் சால்வெண்ட், செகண்ட் ஒன் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட், தேர்ட் ஒன் நான் போலார் சால்வெண்ட். இப்போ நம்ம ஒரு சால்ட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைட் சால்ட். இந்த சோடியம் குளோரைட் சால்ட்டை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொனிக்கல் பிளாஸ்கில் ஏதாவது ஒரு கேட்டகரியில், இந்த கொனிக்கல் பிளாஸ்கில் ஒரு போலார் புரோட்டிக் சால்வெண்ட், அதே மாதிரி அனதர் கேட்டகரியில் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட், தேர்ட் கேட்டகரியில் நான் போலார் சால்வெண்ட். இப்போ இந்த சால்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு போலார் புரோட்டிக் சால்வெண்ட்டில் ஆட் பண்ணும்போது அது கரையுதா கரையிறதில்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி சால்ட் எடுத்துகிட்டு போயிட்டு போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் கரையுதா கரையிறதில்லையா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சால்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு நான் போலார் சால்வெண்ட்ஸில் நம்ம ஆட் பண்ணும்போது அதில் கரையுதா கரையிறதில்லையா, அதனுடைய சாலிபிலிட்டி we can check soluble or solubility, check solubility. அப்போ இந்த சால்வெண்ட், இந்த சால்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய சால்வெண்ட்டான போலார் புரோட்டிக் சால்வெண்ட், போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அண்ட் நான் போலார் சால்வெண்ட், இதில் கரையுதா கரையிறதில்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1,
இதில் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் நம்பர் 1. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் போலார் புரோட்டிக் சால்வெண்ட். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர், போலார் புரோட்டிக் சால்வெண்ட். இப்போ இந்த வாட்டரில் ஆல்ரெடி தெரியும், வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் 2 ஹைட்ரஜன். இங்கே இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், ஸோ டெல் பாசிட்டிவ். Oxygen more electronegative, del negative. Similar to the del positive and del negative. So it is a polar compounds. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், போலார் அப்படின்னா, போலார் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா டைபோல் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0. டைபோல் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஜென்ரலி இட் இஸ் கால்டு த போலார் சால்வெண்ட். இட் இஸ் கால்டு த போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலி டைபோல் மூமெண்ட் ஈக்குவல் டு 0 ஆர் டைபோல் மூமெண்ட் அப்ராக்சிமேட்லி 0. இட் இஸ் கால்டு நான் போலார் சால்வெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ல நம்ம எடுத்துக்கூடிய சோடியம் குளோரைடு ஏதாவது ஒரு சால்ட்டு அதில் கரையுதா கரையதில்லை அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ். இங்கே இருக்கக்கூடிய Na ப்ளஸ், இங்கே இருக்கக்கூடிய Na ப்ளஸ் வாட்டர். இப்போ நம்ம எடுத்துக்கூடிய போலார் புரோட்டிக் சால்வெண்ட். இப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இட் இஸ் எ டெல் நெகட்டிவ், ஹைட்ரஜன் இட் இஸ் எ டெல் பாசிட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ் ஒரு விதமான அட்ராக்ஷன். ஸோ வாட்டரில் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ல, வாட்டரில் ஆக்சிஜன் மேலே ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜுக்கும் அங்கே இருக்கக்கூடிய Na ப்ளஸுக்கும் ஒரு விதமான அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். இட் இஸ் கால்டு ஹைட்ரேஷன் எனர்ஜி. இட் இஸ் கால்டு ஹைட்ரேஷன் எனர்ஜி. அப்போ இதிலிருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டையான் ஆர் ஆனியான், நீங்கள் ரெண்டுமே எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆனியான் Cl மைனஸ், அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் ஆக்சிஜன் they have the 2 hydrogen and oxygen they have the 2 hydrogen. ஏன்னா வாட்டர் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன். இப்போ அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் ஒரு விதமான அட்ராக்ஷன், சிமிலர் டு த பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷன், சிமிலர் டு த பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷன். ஸோ நீங்கள் போத் கேட்டையான் ஆர் ஆஸ் வெல் அஸ் அனியான். அப்போ ஒரு சால்வெண்ட்டில் ஒரு சால்ட் எடுத்து ஆட் பண்ணும்போது இந்த போலார் புரோட்டிக் சால்வெண்ட்டில் கேட்டையான்ஸ் ஆஸ் வெல் அஸ் அனியான் போத் ஆர் சால்யூபிள். இட் இஸ் அ பாயிண்ட் நம்பர் 1. ஸோ கேட்டையான், point number 1, cation as well as anion, cation as well as anion both are soluble in polar protic solvent, soluble in polar protic solvent. அந்த polar protic solventல ரெண்டுமே கரையுதா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய cation as well as anion ரெண்டுமே அந்த polar protic solventல கரையுது. ஸோ இட் இஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கேட்டகரி பாயிண்ட் நம்பர் 2, ஒரு போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி தெரியும் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படிங்கிறதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அசிட்டோன் ஆர் டைமெத்தில் கீட்டோன் ஆர் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ஏதாவது ஒரு போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் எடுத்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு தெரியும் இட் இஸ் எ டெல் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் த டெல் நெகட்டிவ். இந்த டெல் நெகட்டிவ் இஸ் எ சால்வெண்ட். நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு சோடியம் குளோரைட், ஆல்ரெடி தெரியும் சோடியம் குளோரைட் Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ். இந்த சால்வெண்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம Na ப்ளஸ், இந்த Na ப்ளஸில் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் Na ப்ளஸ், இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய Cl மைனஸ். இதே மாதிரி இதை சுற்றியோடு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றியும் ஒரு ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய நெகட்டிவும் Na-வுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜும் சேர்ந்து ஒரு விதமான அட்ராக்ஷனை நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ல கேட்டையான்ஸ் வந்து சால்யூபிள் ஆகும். பட் ஆனியான்ஸ் வந்து பார்க்கும்போது இட் இஸ் எ டெல் எஸ் டபுள் பாண்ட் ஓ வித் CH3 அண்ட் CH3. ஆல்ரெடி திஸ் இஸ் த பல்கியர் குரூப் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பல்கியர் குரூப். திஸ் இஸ் கால்டு த டெல் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் கால்டு த டெல் நெகட்டிவ். இந்த ஆனியான்ஸில் நாம் எடுத்துக்கூடிய சால்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு ஒரு விதமான அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த கேட்டையான்ஸ், அந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ் they are readily soluble in the polar aprotic solvent. பட் ஆனியான் நமக்கு அதாவது கேட்டையான் போய் சால்யூபிள் ஆகுது. ஆனியான் எடுத்துக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய Cl மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய S ப்ளஸ் கூட என்ன பண்ணாதுன்னா அட்ராக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய 2 பல்கியர் குரூப் they are repelled to each other.
இந்த சைடில் வந்து ஆட் பண்ணுமானா இதுவும் எலக்ட்ரான் ரிச், ஆல்சோ திஸ் இஸ் த எலக்ட்ரான் ரிச். ஒரு எலக்ட்ரான் ரிச் இன்னொரு எலக்ட்ரான் ரிச் கூட சேராது, ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷன் இன்னொரு எலக்ட்ரான் டிஃபிஷன் கூட சேராது. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஒரு சால்ட்டை எடுத்து போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ல போடும்போது கேட்டையான்ஸ் மட்டும்தான் சாலிபிள் ஆகும். ஏன்னா கேட்டையான்ஸ் கூட மட்டும்தான் அட்ராக்ஷன் இருக்கும், ஆனியன்ல சாலிபிள் ஆகாது. ஸோ இட் இஸ் கால்ட் த இன்சாலிபிள் இன் நேச்சர். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் cations only soluble, cations only soluble in polar aprotic solvents. Anions soluble ஆகுமானா anions are insoluble in nature, anions are insoluble in nature. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை உங்களுக்கு கிளியரா இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, ஆல்ரெடி தெரியும் ஒரு நான் போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆல்ரெடி தெரியும் டைபோல் மொமெண்ட் அப்ராக்சிமேட்லி 0, அதாவது அதுல நோ பொலாரிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்சின், பெட்ரோலியம், நாப்தலின், ஆந்த்ரசின் எக்ஸெட்ரா. சரிங்களா? ஏன்னா ஒரு கார்பன் டெட்ராக்ளோரைட், அதே மாதிரி கார்பன் டை சல்ஃபைட், பெட்ரோலியம், ஹைட்ரோகார்பன், தீஸ் ஆர் த நான் போலார் சால்வெண்ட். அப்ப இதுல நான் போலார், இதுல பொலாரிட்டியே கிடையாது. இதுல பொலாரிட்டி இருந்தால் தான் ஒரு கேட்டையான் இதுல கரையணுமா இல்லை ஒரு ஆனியான் இதுல கரையுமா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பட் இதுல என்ன கிடையாது அப்படின்னா டைபோல் மூமெண்ட்டே கிடையாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ண வேண்டியது இதுல 3 பாயிண்ட் தான். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்ல ரெண்டுமே கரையுது. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ல கேட்டையான்ஸ் மட்டும் சாலிபிள் ஆகுது, கேட்டையான்ஸ் மட்டும் கரையுது, ஆனியான்ஸ் வந்து கரையிறதுல. பாயிண்ட் நம்பர் 3, இன் நான் போலார் சால்வெண்ட், இன் non-polar solvent both cation as well as anion are insoluble in nature, are insoluble in nature. This is the most important 3 points. So point number 1 and point number 2 and point number 3, இந்த 3 பாயிண்ட்டையும் கண்டிப்பா கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம எடுத்துக்கூடிய போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் அண்ட் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அண்ட் நான் போலார் சால்வெண்ட். போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்ட், அந்த சால்ட்ல இருக்கக்கூடிய கேட்டையான், பிகாஸ் Na பிளஸ் கேட்டையான் அண்ட் Cl மைனஸ் ஆனியான் ரெண்டுமே கரையுது. ஏன்னா ரெண்டுத்துலயுமே அட்ராக்ஷன் இருக்கு. போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வரும்போது கேட்டையான்ஸ் மட்டும் கரையுது, ஆனியான் கரையறதுக்கான சான்சஸ் இருக்கும்போது பார்க்கும்போது ரெண்டு பல்கி குரூப். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கூட இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து சேரதில்லை. ஸோ ஆனியான் வந்து இன்சாலிபிள் இன் நேச்சர். நான் போலார் சால்வெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான் போலார் சால்வெண்ட் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி இல்லாததுனால ஒரு போலார் மாலிகுல் ஒரு நான் போலார் மாலிகுல்ல கிடையாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, இன் நான் போலார் சால்வெண்ட் போத் கேட்டையான் as well as anion are insoluble in nature. This is the most important 3 key points. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா ஸ்டாஃப்ஸுடைய குவாலிட்டி பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக நம்ம கோச்சிங் சென்டரை அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.